வடக்கில் இராணுவ ஆட்சி நடைபெறுகின்றதா அல்லது ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறதா என்று சந்தேகமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொக்குத்தொடுவாய் என்ற பிரதேசத்தில் அங்கு புதிதாக தென்பகுதி மீனவர்களின் வருகை 20 மீனவர்கள் வருகை தந்ததாக அறிந்த கிராம சேவகர் ஜெயசிரட்னம் அந்த இடத்தை பார்க்க சக கிராம சேவகர் சென்றபோது அந்த தென்பகுதி மீனவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு இராணுவத்துக்கு தகவல் அனுப்பப்பட்டு 593வது படைப்பிரிவிலிருந்து வந்த இராணுவ கேர்னல் சமந்த சில்வா என்ற இராணுவ அதிகாரியால் கிராம சேவகருடைய அடையாள அட்டை பறிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து எமது பிரதேசங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கிராம சேவகருக்கு இந்த நிலை என்று சொன்னால் சாதாரண மக்களின் நிலை என்ன? முல்லைத்தீவு மாவட்டத்தில் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் இராணுவத்தால் மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக நான் வன்னி பிராந்திய போலீஸ் மா அதிபருக்கும் தெரியப்படுத்தியிருக்கின்றேன். உரிய முறையில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை கிராம சேவகரை அடித்த அந்த இராணுவ அதிகாரியை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் அவரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக தான் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். எந்த வகையில் எனக்கென்றால் அதில் பெரிதளவு நம்பிக்கை இல்லை. கடந்த 7ஆம் தேதி தான் இலங்கையில் உள்ள அனைத்து கிராம சேவகர்களுக்கும் சமாதான நீதவான் வழங்கப்பட்டது. 3 தினங்களில் அவர்களுக்கு கிராம சேவர்களுக்கு இராணுவத்தினர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அளிக்கிறார்கள். இப்படியான சம்பவம் எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் நடக்கிறது? இதுதான் இந்த அரசாங்கத்தின் நல்லாட்சியா என்று கௌரவ ஜனாதிபதி அவர்களை நான் நேரடியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்படியான சம்பவங்கள் இனி தொடர்ந்து நடக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் ஜனாதிபதியிடம் முன்வைக்கிறேன்.